அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு விவசாய பதிவில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 95 வயசு மிக்க வயசு முதியவர். அதாவது அந்த வயசுக்கு அவர் இந்த இடத்த இப்போ இது பள்ளிக்கரணில் ஒரு பிரதான மெயின் ரோட்டில் பக்கத்தில் இருக்க இடங்க. அந்த வயசுலேயும் அவர் தன்னுடைய அந்த உழைப்பு போட்டு அழகழகாக பயிர் பச்செல்லாம் வச்சுருக்காரு. ஏன்னா நான் வேலைக்கு இப்போ எனக்கு வேலை இல்லை, விவசாயத்தில் தோல்வி அப்படின்றீங்களே, அவங்களுக்கெல்லாம் இதை எடுத்துக்காட்டாக தான் இந்த பதிவே இன்றைக்கி. பாருங்கள், அவர் அந்த தள்ளாத வயசுலேயும் அருமையாக விவசாயம் பண்ணி பாருங்கள். சோளம் அருமையாக சோளம் விளைவிச்சிருக்காருங்க. கம்மியாக தான் போட்டிருக்காரு. அதாவது அவரால் என்ன முடியுமோ அதுதான் போட்டிருக்காரு. அதோட எஃபெக்ட் பாருங்கள். சோளம் பயிர் வச்சுருக்காரு. பார்க்கவே அழகாக இருக்குங்க. இவர் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அடிக்கடி ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய அந்த உழைப்புக்காக தான் நம்ம இந்த பதிவே உங்கள்கிட்ட காமிக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ அழகான சோள செடியெல்லாம் போட்டு, அதுவும் ஒரு பள்ளிக்கரணை மெயின் சிட்டிக்குள்ளே இந்த சோளத்தை நம்ம பார்க்கும்போது செம சந்தோஷமாக இருக்குதுங்க. வேறு லெவலுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரே என்ன சொல்கிறது, ஆனந்தம். அதேமாதிரி பூசணி, வாழை, முருங்கை, அவரை, துவரை எல்லாமே போடுறாரு அவர். எப்பவுமே நான் நிறைய சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போவேன். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் வயசுக்கு இவ்வளோ வேலையும் அவர் செய்கிறார். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ கூட கொத்திட்டு இருக்காரு. இந்த நிலத்தெல்லாம் கொத்தி வேறு ஏதோ வைக்க போகிறாரு. ஏற்கனவே போட்ட செடியெல்லாம் கொஞ்சம் அந்த முடிஞ்சிச்சு. அடுத்தது ஏதோ அதாவது அவர் என்ன கேட்டோம்னா, சும்மா தான் யாருப்பா காசு தருவா, ஏதோ ஒன்று போட்டால் ஒரு 10 ரூபா விற்கலாம், சும்மா தான் யாரும் சோறு போடுவாங்களாப்பா அப்படின்றாரு. எல்லாமே இது அவரால் உருவாக்கப்பட்டது தான். அந்த கருவேப்பிலை, இப்போ கத்திரிக்காய் நட்டிருக்காரு. அதே பாருங்கள், அந்த வாழை ஃபுல்லாகவும் வாழையும் அவர் தான். அவர் விவசாயம் தான் இங்கே எல்லாமே. இந்த இடத்த அவர் பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் சும்மா உக்காராம அவர் தன்னுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. வாங்க அவரை சந்திப்போம். சரிங்களா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு பதிவை முடிச்சுக்குவோம். ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? வெங்கடேசன் ஐயா பேர். உங்களுக்கு என்ன ஐயா வயசு இருக்கும்? 95 வயசு ஆகுது. ஏற்கனவே நீங்கள் விவசாயம் தான் பண்ணியிருந்தீங்களா? விவசாயம்தான். உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா? எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வயசுலேயும் அவர் உக்காந்தாமல் எனக்கு வயசாகிடுச்சின்னு அப்படி சொல்லாமல் இந்த செடியெல்லாம் வச்சு இங்கே ஏதோ சும்மா வரவங்களுக்கு ஒரு 10-20 அந்த காய்கறி விற்று ஏதோ என் செலவுக்கு தள்ளும்பா, சும்மா இருக்க முடியாதுப்பா, உழைச்சிட்டே இருக்கணும்பா அப்படின்ற அந்த உழைப்புக்கு முன்னுதாரணமே நம்ம ஐயா தான். சரிங்களா? இது போல தாங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வேலை இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்ட்டு கிடைக்கிற நேரத்தில் வீணாக்கிறீங்க. அதெல்லாம் ஆக்காமல் ஐயா மாதிரி ஐயா ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கின்னு இந்த மாதிரி விவசாயம் பண்ணி கிராமத்தில் வரவங்க செய்யுங்க. ஒரு பட்டணத்தில் பள்ளிக்கரணையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க செய்யுங்க. விவசாயத்தில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படின்றது தெரியல. இருந்தாலும் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு. சரிங்களா? ஆகவே விவசாயத்தை என்றைக்கும் நம்பி விவசாயிகள் அனைவரும் அந்த ஐயாவை பார்த்து இவரை ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணி தொடருவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பசுமை பஞ்சாயத்து. ஐயா நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வரேன் ஐயா.